தம்பி கோயம்புத்தூர் பஸ் வந்துருச்சு. வந்துருச்சா? உச்சி வெயில்ல காணா கட்டுட்டு இருக்கிறான். நான் கொண்டு வரேன். பரவாயில்ல. நல்லா மூச்சு எடுத்து விடுமா? ஆ காட்டுங்க. என்ன இது? இந்த ஆ கூட தெரியாமல எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டரா இருக்கேன். வாயை திறந்து ஆ காட்டச்சன ஸ்டூபிட். காட்டிட்டா போச்சு. ஐயோ அந்த பொண்ணை காட்டச்சன ஐயா. வாய் திறமா. லைட் ஃபீவர் தான், பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. நான் குடுக்குற மாத்திரைய 3 நாள் சாப்பிடுங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன், எல்லாம் சரியாயிடும். ஓகேயா? நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் கொண்டாமா. ஏமாமா இன்ஜெக்ஷன் ஊசி தானே? அப்படித்தான் போல் இருக்கு. நர்சமா கொடுக்குறாளே. இது பாருங்க, இந்த ஊசி போடுறவெல்லாம் வேணாமுங்க. அவனுக்கு வலிக்கும்ல. எங்க ஊர் வைத்தியெல்லாம் இந்த ஊசியா போடுறானுங்க. மருந்து மருந்துல குணப்படுத்தல. நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. என்ன மாமா? எந்த நோய்க்கு எந்த வைத்தியம் எனக்கு தெரியும். சின்ன ஊசி தான் ஒண்ணும் வலிக்காது. அப்படி எனக்கு குத்து வலிக்குது இல்லையான்னு பாப்பான். உங்க கூட பெரிய டார்ச்சரா போச்சே. என்னமா இது? மாமா ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில போங்க. உங்க 2 பேரையும் தான். போங்க வெளியில. என்னாச்சு? சும்மாறா. போலாமா? ஊசி போட்டனாக்கு. நீ போய் வண்டியில உட்காரு. மாமா டேய், மாடு மேய்க்கிறவங்க என்னடா டாக்டர்? போய் மந்திரிச்சு போறேன். ஓ உன்ட படிச்சு சொன்னல ஊசி போடாத வலிக்கும்னு. இப்ப நம்மளுக்கு வலிக்குது இல்ல. கண்ணுல தண்ணி விட்டு போகுது. என்னமோ அர்த்தமெல்லாம் பேசிட்டு நீ. அப்படி என்ன பெருசா போட்டு விட்டேன். குழந்தைகளுக்கு கூட இந்த சின்ன ஊசி தான் போடுறேன். அப்படி ஒண்ணு வலிக்காது. மாமா பாக்குறேன், நல்ல ஊசியை பாக்குறேன். என்ன பண்ண போறேன்? டெஸ்ட். என்ன டெஸ்ட்? ஐயோ வேண்டாம், பயமா இருக்கு. டாக்டர், அந்த 8ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. டேப்லெட் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டுறவா? நோ இன்ஜெக்ஷன், ஒன்லி டேப்லெட். டாக்டர் போய் இப்படி எல்லாம் பண்ணுவீங்க? இத மாமா உங்களை நான் எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல. ஆமா, ஊசி எல்லாம் போடுவாரு. இத நான் பாத்துட்டு இருக்கணுமாக்கு. இப்படி தினம் ஏதாவது சண்டை, தகராறு, பிரச்சனை. சின்ராசுக்கு கௌரியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனுக்கு பொறுப்பு வந்துரும்னு வீட்டுல எல்லாரும் பெரியவர்கிட்ட சொன்னாங்க. ஆட்ட ஆசையா வளர்த்து பள்ளி கொடுக்குற மாதிரி இவன் தலையில கட்டி வச்சு அவ வாழ்க்கையும் கெடுக்கணுங்கிறியாக்கு. பாவண்டி அந்த பொண்ணு அப்பா நாத்தல இழந்துட்டு நம்ம ஊடே கதின்னு வாழ்ந்துட்டு இருக்குது. அவ வாழ்க்கை நான் பாழாக்க மாட்டேன். இதுல பாழாக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? சின்ன வயசுல முடிவு பண்ண தானே. சின்ன வயசுல முடிவு பண்ண மாதிரி எப்பெல்லாம் நடக்குது? அவ படிச்சுட்டு பட்டம் வாங்க போற. ஒன்ற புள்ள கை நாட்டு. அவளை கட்டி இவருக்கு என்ன தகுதி இருக்குது? தகுதி என்னங்க தகுதி? அவ மேல அவன் உசிரே வச்சிருக்கான். அந்த ஒரு தகுதி போதாதுங்களா? கௌரிக்கும் சின்ராஜனா ரொம்ப இஷ்டங்க. எப்ப பார்த்தாலும் இவன் கூட தானே சுத்திட்டு இருக்கா. ஆமாப்பா, கௌரிய கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அண்ணன் திருந்திரும்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கௌரிய கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுங்க. ஒன்ற புள்ள மாதிரி நான் அவளை வளர்க்கலடி. நான் கிழிச்ச கூட என்னைக்குமே அவ தாண்டது இல்ல. 4 லட்சத்தை பார்த்து பத்திரிகை அடிக்க சொல். கல்யாண ஏற்பாடெல்லாம் ஒரே மச்சிர அளவுக்கு ஓஹோ நடந்துகிட்டு இருந்தது. கௌரி தனக்கு பொண்டாட்டியா வந்தா பாலாபிஷேகம் பண்ணி தங்கத்துல வேல் சாத்துறதா ஒரு கோயிலுக்கு சின்ராஸ் வேண்டியிருந்தான். நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காக கல்யாணத்துக்கு முதல் நாள் நானும் சின்ராஸ் கோயிலுக்கு போனோம். அப்ப யாரோ ஒரு பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அணைக்கட்டுல இருந்து குதிச்சா. சின்ராஸ் உடனே அணையில குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்தினா.
காப்பாத்துனதுக்கு அப்புறம் தாம்மா தெரிஞ்சது அந்த பொண்ணு கௌரிங்கிறது. விடிஞ்சா கல்யாணம் ஏன் இப்படி பண்ண? இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். யாரு கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க? நீங்களா பேசி நிச்சயம் பண்ணுவீங்க, நான் வந்து கழுத்தை நீட்டணுமா? யோசிச்சு பாரு, உனக்கும் எனக்கு என்ன பொருத்தம் இருக்கு? படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க? சரி, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. ஏன் கூட வாழறதுக்கு உனக்கு என்ன நாகரிகம் தெரியும்? நாளைக்கே என் கூட படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்க கூட பழகதான் தெரியுமா, இல்ல 4 வார்த்தை இங்கிலீஷ்ல தான் பேச தெரியுமா? என்னமா இப்படி பேசுற? இத்தனை நாள் நான் சின்ராசோட ஆசையா பேசலையா, பழகலையா? அந்த வீட்டு ஆடு மாடு கூட தான் நான் ஆசையா பேசுறேன், பழகுறேன். அதுக்காக அதையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உன் கையால என் கழுத்துல தாலி ஏறது ஒண்ணுதான், தூக்கலன்னா தொங்குறது ஒண்ணுதான். தூக்கல தொங்குறவங்க கிட்ட கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அப்படி கூட என் மனசுக்குள்ள என்ன ஆசைன்னு யாருமே கேட்கலையே. ஏன் நாம தானே படிக்க வச்சோம், நாம தானே வளர்த்தோம், நாம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா நினைச்சீங்க, அப்படித்தானே? இத்தனை நாளா நீ என்கிட்ட பேசுனது பழகுனதெல்லாம் வச்சு நீயும் என் மேல ஆசை வச்சிருக்கேன் தான் நினைச்சேன். ஆனா ஆடு மாடு மாதிரி தான் என்கிட்டயும் பழகினேன்னு அப்பயே தெரிஞ்சிருந்தா நான் எப்போ ஒதுங்கிருப்பேன்.